ஹாய் சார். ஹாய் மேடம். ஸோ உங்களோட நேம் சொல்லுங்கள் அண்ட் உங்களோட ஏஜ் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் நேம் விஷ்ணு மேடம். எனக்கு 28 வயசு ஆகுது. நான் இங்கே லோக்கலில் தான் மேடம் இருக்கேன். ஓகே. ஸோ நம்ம கிளினிக் வந்து நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்க. இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களுக்கு இது எத்தனாவது மந்த் சார்? இது 6வது மாதம் மேடம். 6th மந்த் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது கிரேட் 3 வெர்டெக்ஸ் பால்னஸ்ல வந்து இருந்தீங்க. ஓகே. ஃப்ரண்ட் பால்னஸ் இருந்துச்சு, ப்ளஸ் க்ரௌன்லயும் மைல்டா உங்களுக்கு வந்து கேப் இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நம்மள ட்ரஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ 6 மந்த் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ஹோல் ப்ராசஸ் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல இருந்தா இருக்கட்டும், உங்களோட ஷெட்டிங் ஃபேஸ், growth ஃபேஸ், இப்போ இந்த 6 மந்த்ல நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ உங்களோட ஜர்னி பத்தி சொல்லுங்க. முதல்ல நான் இங்க வந்து பயந்துகிட்டே தான் மேடம் வந்தேன். சரி எப்படி இருக்கு என்ன இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு 2-3 கிளினிக்ல ரெஃபர் பண்ணிருக்கேன், போய் கன்சல்டிங் எடுத்திருக்கேன். அங்க பிரைஸ் வைஸும் ரேட்டு கூட, இங்க கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸா இருந்துச்சு. அதனால சரி வந்து ஒரு டைம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். நான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இங்க இருக்கிற ஸ்டாஃப், டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒன்றும் பேனிக் ஆகுற மாதிரி ஒன்றும் இருக்குல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். வீட்லயும் சொன்னேன் இந்த மாதிரி போய் பண்ணி பாக்குறேமா ஒரு 3 days தான். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு பயந்துட்டு தான் வந்தேன். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லா அந்த இதுவே கிடையாது மேடம். சோ கிளினிக் ட்ரஸ்ட் பண்ணி நீங்க வந்து இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சோ இந்த ஜர்னில உங்களுக்கு ரொம்ப சிவியர் பெயின், தாங்க முடியாம பெயின் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். நானும் அப்படிதான் பயந்துட்டே வந்தேன். சரி என்னடா நம்ம ஹேர் எடுத்து நம்மளே இன்ஜெக்ஷன் பண்றதுனால ரொம்ப பெயினா இருக்குமோ அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது மேடம். நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கும் இல்லையா? நிறைய இன்ஜெக்ஷன் போடுவாங்க, தலை ஃபுல்லா இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஃபுல்லா வந்து ஹோல்ஸ் வெச் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கேட்பாங்க எப்படி இது வலிக்கலையா அப்படின்னு சொல்லி. எல்லார்ட்டையும் நானும் ரெஃபர் பண்ணுவேன், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. ஓகே. ஒரு 10 days வந்து கொஞ்சம் மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். முதல்ல 10 days அந்த எடுத்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டா பெயின் இருந்துச்சு. பட் அதுவும் ஒண்ணும் அவ்வளவா தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் போக போக உங்களோட டே டு டே லைஃப், இது ஏதாவது இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது உங்க டே டு டே லைஃப், உங்க வர்க்கோ ஏதாவது உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சா இதனால? இல்ல மேடம், முதல்ல 10 days நான் ஆபீஸ்லயே சொல்லியாச்சு நான் இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரு 10 days மட்டும் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் எப்போ போல அஸ் யூசுவலா நான் ஒர்க் போயிட்டேன். நார்மலா ஒர்க் போயிட்டு 10 days மட்டும் லீவ் எடுத்திருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்க ஒர்க் பண்ணீங்க. சோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது உங்க ஒர்க்கையோ உங்களோட நார்மல் டே டு டே ரொட்டீனையோ எதுவுமே அஃபெக்ட் பண்ணல இல்லையா? இல்ல மேடம், அஃபெக்ட் பண்ணல. ஓகே. சோ 5 days மட்டும் தான் அபிஷியலா லீவ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பேலன்ஸ் சாட்டர்டே சண்டே அது எப்பவும் போல போயிடும் நம்மளுக்கு. இப்போ மந்த்லி நீங்க என்னென்ன மாதிரி போஸ்ட் கேர் வந்து உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க இங்க நம்ம கிளினிக்ல? என்னென்ன ஃபாலோ பண்ற மாதிரி மந்த்லி நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி போட்டோ கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. அதுவே வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்துச்சு. நீங்க அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது சொல்லுவீங்கல்ல, அந்த ஸ்ப்ரே எல்லாம் கரெக்டா இது பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு 2வது மாசம் 3ஆம் மாசம் 2 சைட்லயும் கொஞ்சம் அவ்வளவா growth இல்ல. அதே நான் போட்டோ எடுத்து உங்ககிட்ட தான் கேட்டேன். அப்போ வந்து நீங்களும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் growth ஆயிரும் அப்படின்னு சொல்லி. ஷெட்டிங் ஃபேஸ்ன்றனால, ஏன்னா நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்டி பண்றீங்க, ஷெட்டிங் ஃபேஸ்ன்றனால இந்த பயோ இருந்திருக்கு. எனக்கு ஒட்டுனதெல்லாம் ஆல்ரெடி நேச்சரா இருக்கிற ஹேர் வந்து கொஞ்சம் நிறைய வளர்ந்துருச்சு. அந்த பால்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் growth கம்மியா இருந்துச்சு. அப்ப எனக்கு திடீர்னு பயமாயிருச்சு, என்னடா திரும்ப முதல்ல இருந்தே ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி ஸ்டேஜுக்கே வந்துட்டோமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது. சோ அப்ப ஷெட்டிங் ஃபேஸ்ன்றது நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நார்மல் தான். நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வந்து ஷெட்டிங் ஃபேஸ் வரும். முதல்ல 2-3 months வந்து அவ்வளவா இல்ல, அதுக்கப்புறம் தான் நல்ல growth வந்துச்சு. ஆஃப்டர் 3rd monthல இருந்து நல்லாவே டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இப்ப கிரவுன்ல உங்களுக்கு வந்து மைல்டு தின்னிங் இருந்ததெல்லாம் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் தான் கொடுத்திருந்தோம் இல்லையா? ஜிஎஃப்சி, பிஆர்பிசி இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ், மினாக்சில் இதெல்லாம் கொடுத்திருந்தோம். அதுலயே உங்க கிரவுன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருச்சு. இப்ப எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸும் நல்லாவே திக்காதான் இருக்கு. சோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க உங்களை மிரர்ல கூட எடுக்க முடியாது. ஓகே. எங்கயாச்சும் வெளியே போனா கூட, ஒரு வண்டியில போனா கூட ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும். இப்ப அந்த இதெல்லாம் கிடையாது. எங்க போனாலும் தைரியமா போய் நிக்கலாம். ஃபேஸாவே நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆமா. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கேப் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்க? இதுக்கு முன்னாடி கேப்லாம் யூஸ் பண்ணீங்களா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப நார்மலா நீங்க ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி எப்பவும் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க. கேப் வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே சஜஸ்ட் பண்ணல நானு. ஓகே. அந்த எனக்கே ஆச்சரியமா இருக்கும் பழைய போட்டோக்கும் இந்த போட்டோவுக்கும் இப்ப பாக்கும்போது டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஆமா, ஏன்னா பழைய ஃபேஸ் வந்து நான் ஒரு 4 to 5 years பார்த்து எனக்கு அதே பழகிருச்சு. திடீர்னு இப்ப ஃபேஸ் நல்லா ஹேர் இருக்கிற அதுக்கு இதுக்கும் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி. ஏஜ் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆமா, அது
இப்போ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரெஃபர் பண்ணிருக்கீங்களா நம்ம கிளினிக்? சொல்லியிருக்கேன் மேடம். நிறைய பேர் கேக்குறாங்க. எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கேட்டாங்க. ஓகே. எங்க போய் பண்ணீங்க என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணிருக்கேன் மேடம். இப்போ நீங்க ரெஃபர் பண்ணி உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் பிஆர்பிக்கு வந்திருக்காங்க இல்லையா? இன்னொரு ஃப்ரெண்டும் வருவாரு. இன்னும் கொஞ்சம் 2 மாசம் கழிச்சு வருவாரு. சரி, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆனால் போஸ்ட் கேராக உங்களுக்கு கொடுத்த டயட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்த மெடிகேஷன்ஸாக இருக்கட்டும், இன்ஜெக்ஷன்ஸும் நீங்கள் ஆன் டைமில் மந்த்லி கரெக்டாக வந்து சொல்றதே எடுத்துட்டு இது வரைக்குமே நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நான் எப்போ எந்த டவுட் கேட்டாலும் ஒரு ஃபோன்லேயே எங்களுக்கு ரிசல்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அது கொஞ்சம் நல்லா சப்போர்ட். இப்போ கிளினிக் சைட்லேருந்து ஃபாலோ அப் வந்து பெட்டராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதாச்சும் எனக்கு ஒரு என்கொயரி இருந்துச்சு, எனக்கு கொரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என் போட்டோ எடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே ரிசல்ட் சொல்லிடுறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க எங்களை ட்ரஸ்ட் பண்ணி வந்ததுனால இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கீங்க நான் நம்புறோம். ஸோ நீங்க ஹாப்பியா தான். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.